Hi, day 10 of improving my sales work. இன்னைக்கு டே 10ல் வந்து வழக்கம் போல் அஃபர்மேஷன் கேட்டு வாய்ஸ் கேட்டு அண்ட் வழக்கம் போல் வந்து ரேப் கிரியேட் பண்ணணும். ரேப் எடுத்துட்டு வந்து பிச் ரேப் அடுத்தது கம்யூனிகேஷன் ரேப் போட்டதுக்கு இன்ஃபர்மேஷன் கேதரிங் பண்ணணும். அண்ட் இன்ஃபர்மேஷன் கேதரிங் பண்ண பிறகு ட்ரான்ஸ்லேஷன் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் பிட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் கமிட்டிங் பேஸ் வரணும். அண்டு கமிட்டிங் பேஸ் அடுத்தது தான் நம்ம வந்து அப்ஜெக்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விதமான அப்ஜெக்ஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுவோம். என் ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இன்னும் கோர்ஸ் பார்க்கல, நான் இன்னும் என்னோடய லேப்டாப்பில் வந்து இன்னும் ப்ராப்ளமாக இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்ட்டு நம்ம வந்து நாளைக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். அண்ட் இன்றைக்கி நான் என்ன கற்றுக்கிறேன்னா, நம்ம டே பை டே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்ம புது புது விஷயத்தை வந்து கற்றுக்குறோம். அண்ட் புது புது ஸ்கில்ஸை வந்து நம்ம கற்றுக்குறோம். அண்ட் டே பை டே நம்ம லேர்ன் பண்ணணும் அண்ட் சர்ச் பண்ணணும் என்னென்ன இருக்குது இந்த சேல்ஸ் ஒர்க்கில். ஓகேங்களா? மெயின் திங் வந்து குவரின்னு ஒன்ட்டு இருக்குது. அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் வர்சஸ் குவரி இருக்குது. அண்டு கரண்ட் சிச்சுவேஷன் அண்ட் டிசைன் சிச்சுவேஷன் இருக்குது. சிஎஸ் வர்சஸ் டிஎஸ். ஓகேங்களா? அதை பற்றி நம்ம வேறு போகிற வீடியோவில் பார்க்கலாம். அண்டு மறக்காமல் நம்ம சேல்ஸ் ஒர்க்குக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கூகுள் சேல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப் சேனலுக்கு. பாய்.